குருதேவர். இதோ ஆசிரமத்தில் ஒரு நாள் நடந்த இரவு சத்சங்கத்தை பற்றிய ஒரு தத்ரூப வர்ணனை. 1962 வருடம் மே மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை. சூரியன் அஸ்தமித்து விட்டான். இன்னும் சந்திரோதயம் ஆகவில்லை. ஆகா, ஆனந்த குட்டீரத்திலிருந்து ஒரு பேரொளி கிளம்பி வெளிவருகிறதோ? ஆமாம், குருதேவர் தமது குட்டீரத்தை விட்டு சத்சங்கத்தில் பங்கு கொள்வதற்காக கிளம்புகிறார். என்ன தேஜோமயமான சரீரம், எப்பொழுதும் ஆனந்தமயமான வதனம், குழந்தையை போன்ற களங்கமற்ற சிரிப்பு. கங்கையை ஒட்டிய அவரது குட்டீரிலிருந்து அவர் கிளம்பும் காட்சியை கண்டு ஆனந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் குட்டீரை ஒட்டிய ரோட்டு பகுதியில் தயாராக ஒரு பக்தர் கூட்டம் வெகுநேரம் காத்து நிற்கிறது. குருதேவரை கண்டவுடன் அந்த குழுவில் உள்ள அனைவரும் கரம் குவித்து குருதேவரை நமஸ்கரிக்கின்றார்கள். திருத்தணியிலிருந்து வந்துள்ள பக்தர் குழாத்தினர் முருகா முருகா என்று குரல் எழுப்புகின்றனர். அதை அன்புடன் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் குருதேவரும் முருகா முருகா ஓம் சரவண பவாய நமக என்று மெய்மறந்து கூறுகிறார். இருபுறத்திலும் 2 சீடர்கள் தாங்கி பிடிக்க குருதேவர் மெதுவாக சாலையில் நடக்கிறார். பக்தர் கூட்டமும் பின்தொடர்கிறது. வைரவிழா அறைக்கு முன்புறம் உள்ள திறந்தவெளி அரங்கில் ஹார்மோனியம் தபேலாவுடன் கூடிய கீர்த்தனம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நல்ல ஒளி விளக்குகள் போடப்பட்டு